அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள். சூடு பிடிக்கும் தேர்தல் களம், அடுரவுக்கு பகிரங்க சவால் விட்டுள்ள ரணில். லசந்த விக்ரமதுங்க, வசிம் தாஜுதீன் கொலைகளில் தொடர்புடையவர்கள் குறித்து வெளியான தகவல். ஐக்கிய மக்கள் சக்திக்குள் வலுக்கும் விரிசல் நிலை. யாழ் பலாலி விமானப்படை முகாமிற்கு சென்ற சஜித் மனைவியால் ஏற்பட்டுள்ள சர்ச்சை. தலைமறைவாகியுள்ள 19 ஜனாதிபதி வேட்பாளர்கள். இன்று நள்ளிரவு முதல் மேலதிக வகுப்புகளுக்கு தடை. தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கொழும்பு கண்டி வீதியில் விபத்து, 20 பேர் காயம். தொடர்வன விரிவான செய்திகள். பொருளாதாரம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி ஒருமித்த கருத்துக்கு வந்தால் அனுரகுமார திசாநாயக்காவின் சவாலை விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ள தயார் என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நிபுணர்கள் குழுவுடனான கலந்துரையாடலின் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தேசிய மக்கள் சக்தியின் எதிர்கால திட்டம் ஏற்றுமதி பொருளாதாரமா அல்லது இறக்குமதி பொருளாதாரமா என்பதை முதலில் தெரிவிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அவ்வாறான அறிவித்தலின் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமையாளருடன் கலந்துரையாடலை ஆரம்பிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். தன்னை நண்பன் என்று சொல்லக்கூடாது என்று சொன்னார். இப்போது ஆணமடுவையில் விவாதத்திற்கு வருமாறு கூறியுள்ளார். நான் எப்படி விவாதத்திற்கு வருவது? நீங்கள் முதலில் ஏற்றுமதி பொருளாதாரமா இறக்குமதி பொருளாதாரமா என்பதை எங்களிடம் கூறுங்கள். அதன் பின்னர் நானும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமையாளரும் கலந்துரையாடுவோம். வேண்டுமென்றால் சஜித்தை வருமாறு கூறுவோம் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் ரகர் விளையாட்டு வீரர் வசிம் தாஜுதீன் ஆகியோரின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் முழுமையாக குற்றங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் தலைவர் ரவி செனவிரத்ன தெரிவித்துள்ளார். விக்ரமதுங்க மற்றும் தாஜுதீன் இருவரும் அரசியல் காரணங்களுக்காகவே படுகொலை செய்யப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவாக குருநாகலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது ரவி செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தாஜுதீன் கொலை தொடர்பான விசாரணைகள் அப்போதைய அரசாங்கத்தால் தடுக்கப்பட்டதாக செனவிரத்ன இதன்போது தெரிவித்துள்ளார். குறித்த கொலையை முறையாக விசாரிக்க போலீசார் அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தி சண்டே லீடரின் நிறுவனர் விக்ரமதுங்க மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தவர். அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ஷவுடன் அவர் சட்டப்போரில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆயுத கொடுக்கல் வாங்கல் ஊழல்கள் தொடர்பில் நீதவான் முன்னிலையில் சாட்சியம் அளிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக 2009 ஜனவரி 8 லசந்த விக்ரமதுங்க சுட்டுக் கொல்லப்பட்டார். முகமது வசீம் தாஜுதீன் 2012 மே 17 அன்று கார் விபத்தில் கொல்லப்பட்டார். இது முதலில் விபத்து என்று கூறப்பட்டது. ஆனால் பின்னர் அது கொலையாக விசாரிக்கப்பட்டது என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் தலைவர் ரவி செனவிரத்ன தெரிவித்துள்ளார். அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டி மாவட்ட பொதுக்கூட்டத்தில் கருத்து தெரிவிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படாததால் சில தொகுதி அமைப்பாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்மட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதனால் பாரிய அளவில் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்போது அரசியல் மேடையில் பேச 2ஆம் மட்ட தலைவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போதிலும் மாவட்டத்தின் ஆசன அமைப்பாளருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படாமே பிரதான காரணம் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது என்ற சந்தேகம் காரணமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க குறித்த ஆசன அமைப்பாளர் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க குறித்த ஆசன அமைப்பாளர் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜலனி பிரேமதாசா நேற்று பலாலியில் உள்ள விமானப்படை முகாமிற்குள் நுழைந்தபோது எடுக்கப்பட்ட காணொளி பாரிய சர்ச்சை நிலையை ஏற்படுத்தியுள்ளது. சஜித் பிரேமதாசாவின் மனைவி ஜலனி பிரேமதாசாவுக்கு விமானப்படை வீரர்களால் இராணுவ மரியாதை செலுத்தியதாக கூறப்படும் காணொலியொன்று சமூக ஊடகங்களில் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய இராணுவ மரியாதை செலுத்தும் முறைக்கமைய துப்பாக்கி செங்குத்தாக உடலுக்கு ஏற்ப உயர்த்தப்பட்டு பொதுவாக தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு செலுத்தப்படுகிறது. விமானப்படையின் பேச்சாளர் இறந்த கீகன கேவிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது
ஜலனி பிரேமதாசவுடன் சென்ற குழுவில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸுக்காகவே இந்த மரியாதை செலுத்தப்பட்டது எனவும் வேறு எந்த நபருக்கும் செலுத்தப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் குழுவிற்கு ஜலனி பிரேமதாச தலைமை தாங்கினார் என்பதும் அவருக்கு பின்னால் ஜிஎல் பீரிஸ் நடந்து செல்வதை காணக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னர் பலாலி முகாமில் பிரதம அதிதியாக ஜலனி கலந்து கொண்டு வரவேற்று அவர் சால்வை போர்த்தப்பட்டு வரவேற்கப்பட்டுள்ளார். இந்த காணொளி முதலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதான அமைப்பாளர் உமா சந்திர பிரகாஷினால் ஃபேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. எனினும் குறித்த சம்பவத்தினை உமா சந்திர பிரகாஷ் அதனை எடிட் செய்து ஃபேஸ்புக்கில் பதிவு செய்ததாக தெரியவந்துள்ளது. 19 ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் எதனையும் மேற்கொள்ளவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பிப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தமது அமைப்பு சிறப்பு ஆய்வு ஒன்றினை நேற்று முதல் தொடங்கியுள்ளதாகவும் சிலர் கட்சி அலுவலகங்களை கூட அமைக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட 39 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள நிலையில் தற்போது 10 வேட்பாளர்கள் மாத்திரமே தமது கொள்கைகளை முன்வைத்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சில வேட்பாளர்களை கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை என்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. தற்போது 10 வேட்பாளர்கள் மட்டுமே பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதுடன் வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான பயிற்சி வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகள் இன்று நள்ளிரவு முதல் பரீட்சை முடியும் வரை தடை செய்யப்பட்டுள்ளது. பரீட்சைக்கான மாதிரி வினாத்தாள்களை அச்சடித்து விநியோகிக்கவும் தடை விதிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். மேலும் பரீட்சை கேள்விகள் அல்லது ஒத்த உள்ளடக்கத்தை வழங்குவதாகவும் கூறும் மின்னணு, அச்சு அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் சுவரொட்டிகள், பதாகைகள், கையேடுகள் அல்லது விளம்பரங்களை வெளியிடுவது அல்லது விநியோகிப்பதும் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை செப்டம்பர் 15 அன்று காலை 9:30 மணி முதல் மதியம் 12:15 மணி வரை நடைபெறவுள்ளது. நாடு தழுவிய ரீதியில் 2649 பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெறவுள்ளது. இந்த விதிகளை மீறும் எந்தவொரு நபரோ நிறுவனமோ அல்லது குழுவோ அருகிலுள்ள போலீஸ் நிலையம் அல்லது பரீட்சைகள் திணைக்களத்திடம் முறைப்பாட்டை பதிவு செய்யலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிரான முறைப்பாடுகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தேர்தல் சட்ட விதிகளை மீறி செயற்பட்டமை தொடர்பாக 182 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேர்தல் தொடர்பான மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3000-ஐ தாண்டியுள்ளதாக ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரகாபொல தும்மலதெனிய பகுதியில் பாரபுருதி ஒன்றும் பேருந்தொன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் 20 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் விபத்து காரணமாக கொழும்பு கண்டி வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.